வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை முரடனும் மணியனும். முரடன் ஒருவன் இருந்தான். அவன் தன் அரட்டல் உருட்டல்களாலேயே பல நாள் பிழைத்து வந்தான். வலியவர்களை மிரட்டி பொருள் பறித்து தன் வாழ்வை நடத்தி வந்தான். அந்த ஊரில் மணியன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் உழைத்து பிழைக்கும் ஒரு ஏழை, உடலில் வலுவும் உள்ளத்தில் உறுதியும் இல்லாத ஒரு கோழை. அவனுக்கு இந்த முரடனை பார்த்தாலே பயம். கண்டவுடன் உடல் நடுங்கும். முரடன் உருமலை கேட்டவுடனேயே கையில் உள்ள காசை கொடுத்து விடுவான். அவசரமாக சில்லறை தேவைப்பட்டால் முரடன் மணியனைத்தான் தேடி வருவான். கேட்கும் முன் கொடுக்கக்கூடிய ஒருவன் இருக்கும்போது அவனை விட்டு வைப்பானா அவன்? முரடன் பிழைப்பு இப்படி பல நாள் நடந்து வந்தது. ஒரு நாள் முரடனுக்கு காசு தேவைப்பட்டது. மணியனை தேடி வந்தான். மணியன் தன் குடிசைக்குள் இருந்தான். மணியா, மணியா என்று கூப்பிட்டான் முரடன். மணியன் மகன் சிறு பையன். அவன் வெளியில் வந்து, அப்பா வேலையாய் இருக்கிறார், நீங்கள் திரும்பி போகலாம் என்றான். முரடனுக்கு கோபம் வந்தது. சீற்றத்துடன் குடிசையினுள் நுழைந்தான். வேலையற்றவனே, வெளியே போ, வீணாக என்னை தொந்தரவு செய்யாதே என்று உரத்த குரலில் கூறினான் மணியன். முரடன் அயர்ந்து நின்று விட்டான். போகிறாயா இல்லையா என்று மீண்டும் மணியன் முழங்கினான். அவன் முழக்கத்தில் வெளிப்பட்ட உறுதி முரடனை கலங்க வைத்தது. எதிர்பாராத அதிர்ச்சியடைந்தான். பேசாமல் திரும்பிவிட்டான். மணியன் நிமிர்ந்து பேச காரணம் என்ன என்று ஆராய்ந்தான் முரடன். அந்த ஊருக்கு புதிதாக குடிவந்த குத்துச்சண்டை வீரன் மணியன் குடிசையை அடுத்த குடிசையில்தான் குடியிருந்தான். அவன் மணியனுக்கு நண்பனாகிவிட்டான். அவன் ஆதரவு தனக்கு இருக்கிறதென்ற உறுதியில்தான் மணியன் துணிந்து பேசினான். இனி மணியனிடம் தன் மிரட்டல் பலிக்காது என்று தெரிந்து கொண்டான் முரடன். கருத்து: வலிமையுள்ளவர்களின் துணையை பெற்றால் வலிமையற்றவர்களுக்கு துணிச்சல் வந்துவிடும். அவர்கள் பிறருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.